அதாவது மக்கள் வந்து ஆ, அங்கீகாரம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்க ஏற்கனவே பெற்று விட்டீர்கள். வெற்றி பெறணுன்றது வந்து அதனால அதை பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். இன்னொன்னு வந்து நீங்க எந்த பகுதியில இந்த சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? சார் கோயம்புத்தூர் கணபதி பகுதி சார், சங்கனூர். அந்த அந்த பகுதியில மட்டும் நீங்க உங்க சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். நீங்க இந்த உங்க ட்ரஸ்ட் வந்து எவ்வளவு பேர் இருக்கீங்க உங்க ட்ரஸ்ட்ல? சார் நாங்க வந்து 4 பேர் இருக்கோம் சார். சரி, நீங்க நான் எப்ப ஆனா ஆரம்பிச்சது? வாலண்டியர்ஸ் வந்து ஆ, சார் வாலண்டியர்ஸ் வந்து கூட்டம்னாக்கா வந்துருவாங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி பிளட் டொனேஷனுக்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது யாராவது தேவைப்பட்டு உங்களை அழைச்சா நீங்க கைட் பண்ணுவீங்க இல்லையா? ஆமா ஆமா சார், ஆமா சார். ஓகே. இது உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் எல்லாம் ஏதோ இருக்குங்களா? ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா இல்ல, உங்க எதுவும் ட்ரஸ்ட்? இல்லைங்க சார். உங்க எதுவும் இல்லை, ட்ரஸ்ட் எதுவும் இல்லை. எதுவும் பண்ணலீங்களா? இல்லை சார், இல்லை சார். ஓகே. புஷ்பராஜும் அப்புறம் இந்த ஆன்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு எதுவும் இருக்கா? நம்ம இதெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி மக்கள் சமுதாயத்துக்குள்ள பண்ணணும்ன்ற ஒரு தாக்கம் எதுவும் வச்சிருக்கீங்களா உங்களோட இருக்கு சார், குறிக்கோள்? இருக்கு சார். இருக்கு சார், இருக்கு இருக்கு சார். சரி, என்ன மாதிரியான ஒரு குறிக்கோள்? ஆ ஒரு விஷயம் சார். மக்கள் வந்து பொதுவாகவே இந்த கைவிடப்பட்ட ஆ, குழந்தைகள், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், படிக்க முடியாமல் நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள மீண்டும் படிக்க வைக்கிறதுக்கான என்ன சோர்ஸ் இருக்கோ அதை அனைத்தும் செய்யணும்னு நினைக்கிறேன் சார். ம் ஆமா, அது என்னுடைய நோக்கம். ஏன்னா படிக்க முடியல, அதுக்கு வசதி இல்லை, இல்லை அதுக்கான வாய்ப்பு இல்லை, குடும்ப சூழ்நிலை, நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள படிக்க வைக்கிறதுக்கான விஷன் இருக்கு எனக்கு. ம் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மருத்துவத்துறையை வந்து இன்னும் வந்து ஆழமா மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு கொண்டு போகணுங்க. ஏன்னா ம் மருத்துவத்தால் மட்டுமே மனுஷன் வந்து ஆரோக்கியமா வாழ முடியாது. அப்போ ஆரோக்கியமா வாழ்வதற்கு மனத்தை அவன் எப்படி பக்குவப்படுத்தி வச்சுக்கணும், சுற்றுப்புறத்தை அவன் எப்படி பாதுகாத்து வச்சுக்கணும், அவனை அவன் எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்வியல் முறையாக நம்ம வந்து அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அது கல்லூரிகள், பள்ளிகள், நிறுவனங்கள் அதை நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இது என்னுடைய ம் கனவா இருக்கு. ஆமா. ம் இதை வந்து ஒரு நிறுவனமா ஆக்கி அதை அப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். வெறுமனே ம் வந்து ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது இல்லாம ஒரு நிறுவனமா அதை ஆக்கி அதை அப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ம் 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 ம். வேற ஒண்ணும் இல்லை. ஆமா பரவாயில்ல. இது குழந்தைங்களுக்கு வந்து கல்வி வந்து ரொம்ப முக்கியன்றது, அத்தியாவசியன்றது வந்து தெள்ள தெளிவா ஆமா எல்லாருக்கும் தெரியும். அதுல வந்து நீங்க ஐ மீன் இது செலுத்தணும்னு இருக்கிறீங்க. நல்ல விஷயம். ஆமா. நீங்க எப்படி சொந்தமா ஆரம்பிக்க அது அதாவது ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்களே மொபிலைஸ் பண்றதா, இல்லாட்டி நீங்க சம்பாதிக்கிற காசுல இருந்து போடுறதா, உங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி இதெல்லாம் பண்றீங்க? இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றது கொஞ்சம் செலவாகும் இல்லையா? அதெல்லாம் எப்படி பண்றீங்க? இல்ல சார், ஒரு 80% என்னுடைய உழைப்புல இருந்து செய்யறேன் சார். அப்பா, பெரிய விஷயம். சரிங்க. ஏன்னா நான் ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போறேன். சரிங்க. எனக்கு ஒரு 35ல இருந்து ஒரு 39 ரூபா வரைக்கும் நான் சம்பளம் கிடைக்குது சார். சரிங்க. ஆமா. வாடகை போக, நாங்க சாப்பிடுறது போக, எங்களுக்கு ம். சேவிங் போக, அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து சரி. தேவைப்படும் போது மட்டும் தான் சார் செய்கிறேன். கரெக்ட். தேவையில்லாமல் செலவு செய்ய மாட்டேன். இப்போ ம். வாரத்துக்கு ஒரு நாள் நான் அன்றாட 25 பேருக்கு